என் அன்பார்ந்த ஆசிக் நேயர்களே, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் இஸ்லாமிய குரான் அத்தியாயத்தை ஹோம்ஒர்க்காக கொடுத்தனால ஒரு பெரிய சர்ச்சை வெடிச்சிருக்கு. மற்றொரு பக்கம் ஃபீஃபா உலகக்கோப்பையில் அர்ஜென்டினா தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபிக்ஸ் செய்யப்பட்டதா இந்த மேற்குலகத்தின் வழியாக. இந்த செய்தியை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க சம்பவத்துக்குள்ளே போவோம். என் அன்பார்ந்த ஆசிக் நேயர்களே, இன்னைக்கு உலகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாம் எனும் இனிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல நபர்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஓரிரை கொள்கை என்ற விஷயத்தை ஏற்றுக்கொண்டு தங்களது வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க. இன்னும் பல நபர்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை, நல்ல கருத்துக்களை உள்வாங்கி தங்கள் வாழ்க்கையில பின்பற்றி கொள்கிறார்கள். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதை பார்த்து சில நபர்கள் இஸ்லாம் அல்லாத பிற மதத்தை சார்ந்தவர்கள் கூட வாழ்கிறாங்க. உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த உணவு முறை, எப்படி உண்ணணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயங்கள், எப்படி உறங்கணும்னு சொல்லிட்டு, அப்போ இது எல்லாமே நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்களை பல நபர்கள் இஸ்லாமின் மார்க்கத்துக்கு வரலையாற்றியும் அதை பின்பற்றி அடிப்படை காரணம் இது மிகப்பெரிய அளவுக்கு மனிதனுக்கு நலவை நாடுது அப்படிங்கிறது தான். அப்போ இஸ்லாமிய கல்வி என்ற அந்த விஷயத்துக்குள்ளே வரும்போது இது அனைவருக்கும் சமமான கல்வியாக இருக்குது. இந்த கல்வியை யார் பின்பற்றினாலும் அவர்கள் நேர்வழி அடையலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், வெற்றி அடையலாம், மன தைரியத்தோடு இருக்கலாம் சொல்லக்கூடிய பல்வேறு சாராம்சங்களை கொண்டது தான் இஸ்லாமின் மார்க்கமாக இருக்குது. ஸோ இஸ்லாமின் மார்க்கத்துக்கு வந்து தான் அதை ஃபாலோ பண்ணுன்ட்டு இல்லை, மார்க்கத்துக்கு வராமையே அதோடைய விழுமியங்களை, அதாவது அது சொல்லக்கூடிய அறச்சீற்றங்கள், நல்ல விஷயங்களை பின்பற்றக்கூடியவர்களும் இன்றைக்கி சமூகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ஸோ இந்த சமயத்தில் தான் பள்ளிக்கூடங்களில் இஸ்லாமிய கல்வி என்பது இன்றைக்கி பெருமளவில் சொல்லிக் கொடுக்கப்படுது. குறிப்பாக இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், இஸ்லாமிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அது எல்லா அடிப்படையிலும் சிபிஎஸ்சி ஆகட்டும், மெட்ரிக் என்று பல அடிப்படையில் இருக்கக்கூடிய பள்ளிகள் இஸ்லாமிய பள்ளிகளாக இயங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பள்ளிகளில் அதிகமான இஸ்லாமிய குழந்தைகள் படிப்பாங்க, இஸ்லாம் அல்லாத நபர்களும் படிப்பாங்க. ஸோ அப்படி படிக்கக்கூடிய சமயத்தில் இஸ்லாம் அல்லாத நபர்கள் சேர்க்குறாங்கல்ல, அவர்கள்ட்டிருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னென்னா, இந்த பள்ளிக்கூடம் ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் ஒழுக்கத்தை அதிகமாக போதிக்குது, நேர்மையை போதிக்குது, கல்வியை தாண்டி ஒரு நல்ல மனிதனாக, இந்த சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடிய மனிதனாக எங்கள் குழந்தைகளை வளர்த்து கொடுக்குது. ஒரு காலம் அவர்களை இஸ்லாமியர்களாக மாற்றணும் அப்படிங்கிற முயற்சியில் அந்த பள்ளியில் இருக்கக்கூடியவர்கள் செயல்படலை அப்படிங்கிறதான் இதுவரையிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய அடிப்படையில் இயங்கக்கூடிய பள்ளிகள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஹிந்து சகோதரர்கள், தொப்புள்குடி உறவுகள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பைசாபாத்தில் சக்ஸஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிபிஎஸ்சி பேஸ் ஸ்கூல் 2017 ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்கூலில் ஹிந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் என்று ஜாதி மதம் பாராமல் ஒரு பொதுவான பள்ளிக்கூடமாக நடந்துட்டு இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்தில் டீச்சர்ஸும் அப்படி தான், எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அந்த டீச்சர்ஸாக இருக்கிறாங்க. ஒரு பொதுவான கல்வியாக சிபிஎஸ்சி பேஸில் அங்கே கொடுக்கப்படுது. இந்த சூழலில் தான் அங்கே ஷேக் ஆயிஷா ஃபர்வீன் என்று சொல்லக்கூடிய ஒரு டீச்சர் ஜாயின் பண்ணி அந்த பள்ளிக்கூடத்தில் 2ஆம் வகுப்பு குழந்தைகள் இருப்பாங்க, அவங்களுக்கான பாடங்களை அனுதினமும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படி எடுக்கும்போது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அதில் ஒரு சிறுவன், இந்த சிறுவனுடைய பாட புத்தகத்தில், அதாவது ஹோம்ஒர்க் புக் இருக்குல்ல, அந்த புக்கில் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. என்னென்னா, சூரா ஃபாத்திஹா அதை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி அமையுது. ஸோ சூரா ஃபாத்திஹாவை பற்றி அவங்க ஆங்கிலத்தில் ஒரு கேள்வி ஹோம்ஒர்க்கில் நோட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இது நேராக அந்த பையன் எடுத்துகிட்டு போயிருக்கான். வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துருக்குறாங்க, ஹிந்துக்கள். பார்த்த பின்னாடி அவங்களுக்கு பெரிய ஷாக். என்னென்னா, ஒரு சிபிஎஸ்சி ஒரு பொதுவான பள்ளிக்கூடத்தில் மதம் சார்ந்த விஷயங்களை எப்படி இதில் சொல்லலாம், அப்போ இது கட்டாய பாடமா, சிலபஸில் இருக்கான்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வியோடு அந்த பேரண்ட்ஸ் தனது பையனை அழைச்சிட்டு ஸ்கூலுக்கு நேராக வர்றாங்க. நேராக கரஸ்பாண்டண்ட்டை பார்த்து பேசுகிறாங்க. அந்த டீச்சர்கிட்டே நேராக பேசுகிறாங்க, எப்படி நீங்கள் இதை எழுதலான்னு. அப்போ அந்த டீச்சர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்கள நேரடியாக கேட்குறாங்க, சிலபஸில் இது இருக்கா, அது கட்டாய பாடமான். அப்போ அந்த ஃபர்வீன் சகோதரி சொல்லிடுறாங்க, இது கட்டாய பாடம்லாம் இல்லை, ஒரு தேர்வு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கான சாரி கேட்குறாங்க. சாரி கேட்டது இல்லாமல் மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துல இருந்து அந்த கொஸ்டின் இனிமேல் கேட்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு அப்பாலஜியும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சமயத்தில் தான் என்ன ஆகுதுன்னா, உடனடியாக அந்த பள்ளி நிர்வாகம் பெரிய பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஷேக் ஆயிஷா ஃபர்வீன் இருக்காங்கல்ல, அந்த டீச்சரை பணி நீக்கம் செஞ்சிடறாங்க, பணியிலேருந்து தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு இவங்க கொடுத்துருப்பாங்களே அவங்க மேலே ஒரு மனு. ஸோ அந்த மனு இந்த பேரண்ட்ஸும் திருப்பி வாங்கிடுறாங்க. பிரச்சனை சால்வ் ஆயிருச்சா, இந்த பிரச்சனையிலே இல்லை. ஆனால் உள்ள சங்கிகள் உள்ளே குதிக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்டவர்கள் உள்ளே குதிக்கிறாங்க, குதிச்சு இதை பெருசாக்குறாங்க. எந்த அளவுனா, இந்த சக்ஸஸ் ஸ்கூலை மூடணும், ஷீல் வைக்கணும், இங்கே ஒரு மதசார்பு நிலையில் இங்கே செயல்பட்டு இருக்கிறாங்க, மதத்தை குழந்தைகளுக்கு திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடுமையான விமர்சனங்களை இன்றைக்கி 2-3 நாளாக இன்றைக்கி வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. அப்போ இதில் அடிப்படையில் இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா,
இந்த கொஸ்டினை ஹோம்ஒர்க்கில் கொடுக்கணும் அப்படிங்கிறது சிலபஸில் இல்லாமல் ஒரு டீச்சர் கொடுக்குறாங்கன்னா அந்த டீச்சருக்கு யார் சொன்னது? அந்த டீச்சர் சொந்தமாக முடிவு வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் எடுக்க முடியாது. அப்போ சொந்தமாக எடுக்காமல் இதை எழுத சொன்னது யார் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுது. ஸோ பிரச்சனையாகக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த முஸ்லீம் டீச்சரை இவங்க வந்து பணியிலேருந்து நீக்கிட்டாங்க. ஸோ பிரச்சனை முடிஞ்சு. ஆனால் சங்கிகள் என்ன பண்ணுறாங்க, இதை வைத்து இன்னும் பெரிய பிரச்சனையாக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாம் என்ன பண்ணணும்னா, பொதுவான பள்ளிக்கூடங்களில் இயங்கக்கூடிய ஆசிரியர்களாகட்டும், இன்னும் பல்வேறு பணியில் இருக்கக்கூடியவர்கள் பொதுவான நிலையிலிருந்தே பல்வேறு விஷயங்களை அணுகணும். தனக்கு வரக்கூடிய பாடம் எடுக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட எக்காலம் கொண்டும் நல்ல விஷயங்கிற பேரில் கூட ஒரு மார்க்கம் சார்ந்த விஷயங்களை பேசிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி சூழல் என்பது. இஸ்லாமிய கல்வியை இஸ்லாமிய பள்ளிக்கூடங்களில் மேலதிகமாக இஸ்லாமிய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை விரும்பக்கூடிய முஸ்லீம் அல்லாத தொப்புள்குடி உறவுகள் தேடி வந்து படிக்கிறாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கேரளாவில் எனக்கு நினைவு இருக்குது, ஒரு இஸ்லாமிய பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு மாணவிகள் படிக்கிறாங்க. அதில் ஒரு ஹிந்து மாணவி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க விருப்பப்பட்டு அரபியை தேர்வு படமாக எடுக்கிறாங்க. அந்த அரபியில் பல்வேறு விஷயங்களை கற்றுக்கிறாங்க. அதில் சில சூறாக்களை மனனமும் செய்கிறாங்க. மனனம் செய்து வைத்து ஆண்டு விழாவின் பொழுது அந்த மனனம் செய்த சூறாவை அழகான கிராத் என்று சொல்லக்கூடிய அந்த அழகான குரலில் ஓதி காட்டுறாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க அவங்க பேரண்ட்ஸ் ஹிந்துக்கள். அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, பாராட்டுறாங்க. அப்போ அவர்களை பொறுத்தவரை ஒரு மொழியை கற்றுக்கொள்கிறார்கள். அந்த மொழியின் மூலம் அழகாக தனது குரலை வெளிப்படுத்துகிறார்கள். அந்த மார்க்கம் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை பேணுறாங்க. அந்த பேணுதல் என்பது அவங்களுடைய எல்லா விஷயத்திலும் இருக்குது. ஒரு உடை உடுத்தக்கூடிய சமயத்தில், உணவு உண்ணக்கூடிய விஷயத்தில், தூங்கக்கூடிய சமயத்தில்னு சொல்லிட்டு இஸ்லாம் என்னென்ன விஷயங்கள் சொல்லுதோ இது எல்லாமே நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறத தாண்டி நபிகளார் கற்றுக் கொடுத்த அனைத்துமே மருத்துவ நலன் சார்ந்த விஷயங்கள். இன்றைக்கும் போய் நீங்கள் பாருங்கள், மருத்துவர்கள்ட்ட கேளுங்க, உட்கார்ந்து குடிக்கிறது தண்ணி நல்லதான்னு கேளுங்க, ரொம்ப சிறந்தது அப்படின்வாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க, நீங்கள் தண்ணி குடிக்கும் போது உட்கார்ந்து குடிங்க, தண்ணி ஒட்டையும் பாருங்கள் குப்பை விழுந்திருக்கான்னு, மிடர்மிடராக குடிங்க, ஒரே கல்ப்பை அடிச்சிடாதீங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இது இன்றைக்கி மருத்துவத்தில் சரி, இதுதான் நல்லதுங்கிறாங்க. அப்போ இந்த ஒழுக்க முறை என்ன பண்ணுறாங்க, இஸ்லாமிய கல்வி நிலையங்கள் கற்றுக் கொடுக்கிறது. அதை விரும்பி முஸ்லீம் அல்லாத பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்களும் கற்றுக்கொள்கிறார்கள். சாப்பிடும்போது விரலுக்கு கீழே போகக்கூடாது, இது போன்ற அடிப்படை விஷயங்கள். அப்போ இதில் இவ்வளவு மருத்துவ நலன்கள் இருக்கா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, தொப்புள்குடி உறவுகள் தங்கள் பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய கல்வி என்பது அந்த ஒழுக்கம் சார்ந்த கல்வி கொடுக்க வேண்டும் இன்றைக்கி சூழல்னு சொல்லிட்டு இன்றைக்கி தங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்போ இது அவங்க விருப்பம் சார்ந்த விஷயமா இருக்கிறனால இதில் நம்ம வந்து சரியான கண்ணோட்டத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதா எனது பார்வையாக இருக்குது. அடுத்து இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி, 2 காணொலிகளை பார்த்தேன். முதல் காணொலி என்னென்னா, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சிறுவன், ஒரு 8 வயது சிறுவன் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறான். போக போக என்ன பண்ணுறான், அவங்களுடைய பகுதி வந்த பின்னாடி திடீர்னு ரைட் திரும்புகிறான், ஒரு பைக் வந்து ஒரே அடி அடிச்சிருது. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஒரு குழந்தைகளை நாம் சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவனுக்கு அந்த ஸ்டாபிலேஷன் மைண்ட் இருக்காது, அந்த குழந்தைகளுக்கு எதுவும் பெருசாக தெரியாது. அப்போ அவன் திரும்புகிறான் அப்படிங்கும் போது அந்த கவனச்சிதறல் காரணமாக இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு விபத்தாகி அந்த பையனுக்கு வந்து என்ன நிலைன்னு தெரியல, இறைவன் பாதுகாக்க வேண்டும். இது ஒரு சம்பவம். அடுத்து ஒரு 4 வயது மதிக்கத்துக்கு ஒரு சின்ன பிள்ளை கேரளாவில் அதிகமான விபத்துகள் சமீபமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா அங்கே குறுகலான பாதை இருக்கும், அதிகமான விபத்துக்கள். அப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணுது, அவங்களோட அம்மா கூட நடந்து போகிறாங்க. அம்மா கையே பிடிக்கல, குழந்தை வந்து அப்படி விளையாண்டுட்டு கை வீசிட்டே நடந்து போகுது. திடீர்னு அவங்க வீட்டு பகுதி வந்த பின்னாடி திரும்பி போகலான்னு போகுது. அவங்க அம்மா திரும்பலை, அவங்க திரும்புகிறாங்க. அந்த பிள்ளை ஒரு பைக் வந்து அடிச்சுட்டு அங்கே விழுந்துடுறாங்க. அந்த தாய் உடனடியாக தூக்கி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போவாங்கன்னு பார்த்தா அந்த இடிச்சாம்பத்திய பைக்காரன் அவனை பிடிக்கணுங்கிறதுக்காக போய் மக்களை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோன்னு சொல்லிட்டு. அப்போ இதில் எவ்வளோ பெரிய கவனச்சிதறல். குழந்தையுடைய கையை பிடிச்சிட்டு போகணும்ல. ஏன்னா இன்றைக்கி குழந்தைங்க ரொம்ப துருதுருப்பாக இருக்காங்க, ரொம்ப சூட்டிப்பாக ஆக்டிவாக இருக்கிறாங்க. இந்த 2K கிட்ஸ் ஆகட்டும், ஜென்சி, அதுக்கு அடுத்த தலைமுறைகள் எல்லாமே. அப்போ அவங்களுக்கு கவனச்சிதறல், ஃபோன்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா கவனச்சிதறல் என்பது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் பெற்றோர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். எங்கே போனாலும், குறிப்பாக சாலை ஓரங்களில் எப்போ நடந்தாலும் சரி, உங்கள் குழந்தையுடைய கையை இறுக்கமாக பெற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு காலம் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, தயவுசெய்து அவங்க கையை விட்டுறாதீங்க. நீங்கள் ஏதோ ஒன்று ஃபோனில் பேசிட்டு நோண்டிட்டு அவங்க வந்து பின்னாடி நடந்து வருவாங்க, நம்ம முன்னாடி போல நினைக்காதீங்க. தயவுசெய்து குழந்தைகளுடைய உயிரில் நீங்கள் விளையாடாதீங்க. அவங்க குறிப்பிட்ட வயசு முன்னாடி தான் அவங்களுக்கு அந்த நிதானம் தெரியும். ஒரு சாலையை கடப்பது என்பது, இருபுறம் பார்ப்பது என்பது ஒரு நிதானம் அதுக்கப்புறம் தெரியும். அதுவரையிலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது. அடுத்த செய்தி, ஃபீஃபா உலகக்கோப்பை போட்டி அரையிறுதி எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஃபைனல் வரக்கூடிய 19ஆம் தேதி நடைபெற இருக்குது, ஸ்பெயினுக்கும் அர்ஜென்டினாவுக்கும். இந்த உலகக்கோப்பை போட்டி முழுக்க அரசியல். எந்த ஃபுட்பால் ரசிகனுக்கும் இந்த போட்டி முழுக்க பிடிக்கவே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு முறையிலும் இந்த இடத்துல நடுவர் பெரிய பிழை ஏற்படுத்துகிறாரு. அமெரிக்காவுடைய ட்ரம்ப் இதில் ஆதிக்கம் செலுத்துகிறாரு, உள்ள அரசியல் கலக்குதோ, இது இஸ்ரேல் வந்து உள்ள அரசியல் கலக்குதோங்கிற அளவுக்கான நிலைமை மாறிட்டு இருக்கு. நீங்கள் எகிப்து போட்டி எடுத்துக்கோங்க, ஈரான் போட்டி எடுத்துக்கோங்க, எல்லாமே அணியுது.
இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு போட்டி, அந்த அரையிறுதி போட்டியில் இங்கிலாந்துடைய வீரருடைய காலை மிதிக்கிறான் ஒருத்தன், யார், அர்ஜென்டினா வீரன் காலை மிதிக்கிறான். அது வந்து ஃபவுல் கிடையாதாமா. ஆனால் எகிப்து வந்து வீரன் வந்து அர்ஜென்டினா காலை வந்து மிதிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்சியை காட்டி அது ஃபவுல்னு சொல்கிறாங்களாமா. எவ்வளோ பெரிய அநீதி! அப்போ இது முழுக்க இஸ்ரேலை வந்து ஜெயிக்க வைக்கணும். அதாவது இஸ்ரேல் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது அர்ஜென்டினா ஜெயிச்சா இஸ்ரேல் ஜெயிச்சதுக்கு சமம். ஏன்னா அர்ஜென்டினா நேற்று பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட ஜெயிச்சிச்சு இல்லை, அதற்கு இஸ்ரேலுடைய டெல் அவியூவில் அவ்வளோ கொண்டாட்டம் ஆர்ப்பாட்டம். அந்தளவு என்ன பண்ணுறாங்க, அர்ஜென்டினா ஜெயிச்சது இஸ்ரேல் ஜெயிச்சதுக்கு சமம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. அர்ஜென்டினா ஒவ்வொரு முறை ஜெயிக்கும் போது இஸ்ரேல் கொடியை தூக்கி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்தளவு என்ன பண்ணுறாங்க, இந்த அர்ஜென்டினாட்டுடைய தலைவர் இருக்கான்ல, அவனும் இஸ்ரேலுடைய தலைவர் நெத்தனியாகவும் அவ்வளோ பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்டு. ரெண்டு பேரும் வந்து எந்த அளவுனா, அர்ஜென்டினாவுடைய தலைவர் இஸ்ரேலுக்கு வராரு, என்ன சொல்கிறாரு, ஜெருசலம் தான் வந்து இஸ்ரேலுடைய தலைநகரம், ஜெருசலத்தை இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பலஸ்தீனுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு சார்புடையில் அர்ஜென்டினா செயல்பட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழல். ஸோ ஃபைனல் எப்படி நடைபெற போகுதுன்னு தெரியல. ஃபைனலில் நடுவர் வந்து மெஸ்ஸிக்கு சார்புடைய நிலையில், அர்ஜென்டினாவுக்கு சார்புடைய நிலையில் வந்தார்னா கண்டிப்பாக என்ன ஆகும், அர்ஜென்டினா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதில் மெஸ்ஸியை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட திறமை இருந்தாலும் அவர்கிட்ட நேர்மை இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. இந்த ஃபுட்பால் மேட்ச் அருவருக்கத்தக்க வகையில் தான் இன்றைக்கி அமெரிக்கா நடத்தி முடிக்க போகுது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. இருந்த பொழுதும் ஒரு ஹோப் என்னென்னா, இதில் அரசியல் ரீதியாக தான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய சூழல் உருவாயிருச்சு. அதனால் ஸ்பெயினுடைய வெற்றி பலஸ்தீன் வெற்றியாக பார்க்கப்படுது. ஏன்னா ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்குது. முதல் முறையாக இஸ்ரேலுக்கு எதிராக இனப்படுகொலை தீர்மானத்தை யூஎனில் கொண்டு வந்தது ஸ்பெயின். ஆயுதத்தடை, இனிமேல் எந்த விதத்திலும் ஆயுதங்களை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், அனுப்ப மாட்டோம் சொல்லக்கூடிய ஆயுதத்தடை இஸ்ரேல் மேலே ஏற்படுத்துச்சு. அது மட்டும் கிடையாது, அணுதினமும் இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய கண்டனங்களை வந்து ஸ்பெயின் ஏற்படுத்திகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஸ்பெயின் நாடு இன்னைக்கு ஃபைனலுக்கு வந்திருக்கு. ஸ்பெயின் பலஸ்தீனுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஸ்பெயினுடைய முக்கியமான இளம் வீரர் 19ஆம் நம்பர் ஜெஸ்ஸி, 19ஆம் தேதி மேட்ச் நடக்க போகுது என்ற அந்த நிலை 19-19-19ன்னு வரும். 19ஆம் தேதி மேட்ச் நடக்குது. 19ஆம் நம்பர் ஜெஸ்ஸி, 19ஆம் நம்பர் அவருடைய வயது. அப்போ அவருடைய வயது 19, அவருடைய ஜெர்சி நம்பர் 19, இறுதிப் போட்டி நடைபெறக்கூடிய நாள் 19. ஸோ 3 19கள் இணைந்த லாமில் யமால் என்று சொல்லக்கூடிய அந்த நபர், அவர் பலஸ்தீனுக்கு ஆதரவான ஒரு நபர். அவர் இன்றைக்கி வந்து ஃபைனலில் வந்திருக்கிறார். ஸோ ஸ்பெயினை இன்றைக்கி வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னா பலஸ்தீனை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அப்போ அர்ஜென்டினாவை ஆதரிக்கிறோம்னா இஸ்ரேலை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி என்ன ஆகுது, ரசிகர்கள் மனப்பான்மை கூடி போயிட்டுருக்கு. ஏன்னா அரசியல் வெளிப்படையாகவே இன்றைக்கி தெரியுது. அதனால் ஸ்பெயின் வந்து ஃபைனலில் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு நீதமான ஃபுட்பால் மேட்சாக முடியும். ஒருவேளை அர்ஜென்டினா தான் ஜெயிச்சிருக்குன்னா அந்த மேட்ச் நடந்த ஃபுல் விஷயங்களையும் நம்ம உற்று நோக்கி பார்த்தோம்னா அதில் ஒரு சில இடங்களில் அர்ஜென்டினாவுக்கு சார்புடைய நிலையில் கூட நடுவர் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபைனல் நிச்சயமாக ஸ்பெயின் வெற்றி பெறணும். ஸ்பெயின் வெற்றி பெற்றால் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். பலஸ்தீன் மக்கள் கூட ஸ்பெயினை கொண்டாடுறாங்க. ஏன்னா ஸ்பெயின் வந்து பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருந்திருக்கு. அதனால் இவ்வளோ அரசியல் நம்ம இதில் பேச தேவையில்லை. ஆனால் இன்றைக்கி அரசியலாக தான் மாறி இருக்குது. இந்த கேடுகட்ட இந்த FIFA 2026 உலகக்கோப்பை முழுக்கவே கத்தாரில் எவ்வளோ கண்ணியமாக நடந்துச்சு, எவ்வளோ அற்புதமாக நடந்துச்சு. அர்ஜென்டினா ஜெயிக்கும் போது மெஸ்ஸியை பாராட்டும் விதமாக அந்த நாட்டு கௌரவமாக அந்த பிளாக் அங்கியை போட்டு கையில் கப்பலாம் கொடுத்தாங்க. அவ்வளோ அற்புதமாக நடந்துச்சு. எல்லா மக்களும் கொண்டாடினாங்க. ஒரு சார் நிலையில் அது நடக்கலை. ஆனால் இன்றைக்கி ஒரு சின்ன நாட்டை சேர்ந்த நடுவர் அவர் இந்த FIFA உலகக்கோப்பையில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா தடை விதிச்சிச்சு. அவருக்கு விசாவே கொடுக்கல. அந்தளவு இதில் வந்து பல்வேறு அரசியல்கள் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ லாமில் யமால் ஒரு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சிருக்கிறாரு. லாமில் யமால் நிச்சயமாக ஸ்பெயின் அணி வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய அளவில் நம்புவோம். லாமில் யமாலை பற்றி அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. 2007 யூனிசெஃப் வந்து ஒரு விளம்பரம் எடுக்குது ஒரு குழந்தையை வச்சு. அந்த குழந்தை டப்பில் அமர்ந்திருக்கு, உள்ள நீர்லாம் இருக்குது. அதில் மெஸ்ஸி வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தையை குளிப்பாட்டுவது போல் யூனிசெஃபுக்கான ஒரு விளம்பரம் 2007 எடுக்கப்பட்டிருக்கு. அந்த விளம்பரத்தை இன்றைக்கி ரீக்ரியேட் எப்படி பண்ணி போடுறாங்கன்னா, அந்த குழந்தை லாமில் யமால். அப்போ குழந்தையா நீ கைதொட்டே தெரியுமா, அந்த குழந்தையே இன்றைக்கி பெருசாகி உனக்கு எதிராக வந்து நிற்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அதை மீம் கிரியேட் பண்ணி இன்றைக்கி பல நபர்கள் பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு வரலாற்று ரீக்ரியேட்னு தான் சொல்ல முடியும். வரலாற்று முக்கியமான சம்பவம். எந்த குழந்தை நீ குளிப்பாட்டினியோ அவன் உன்னை குளிப்பாட்ட வந்துருக்காண்டா, உன்னை கழிவு ஊற்ற வந்துருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து இந்த FIFA 2026 உலகக்கோப்பையுடைய ஃபைனல் மேட்ச் வரக்கூடிய 19ஆம் தேதி நடக்க போது. மலேசியா வந்து இஸ்ரேலுக்கு தடை வச்சிருக்கு. அதாவது இஸ்ரேல் நாட்டை சார்ந்த குடிமக்கள் யார் இருந்தாலும் மலேசியாவில் உடனடியாக நீங்கள் போயிருங்க, இஸ்ரேலுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பையும் சமயமாக கொடுத்துருக்கு. அவர்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.